சென்னை எழும்பூரில் லேசான மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், முழு விவரம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகம், அதே போல தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலேயும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலேயும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல சென்னையின் பல பகுதிகளில் தற்போது சாரல் மழையானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூர், சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை தற்போது அவ்வப்போது கனமழையாகவும் பெய்ய தொடங்கி இருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டது போல அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்திருந்தது. அதே போல இன்று காலை முதலே இந்த பகுதியில் சூரிய ஒளி இல்லாமல் வானம் மேகமூட்டத்துடனேயே காணப்படுகிறது. குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவுகிறது. சாலையில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் குடை பிடித்தபடி நடந்து செல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. லேசான மழை பெய்ய தொடங்கிய காரணமாகவே சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இன்னமும் மழையானது அடுத்த 48 மணி நேரம் வரைக்கும் சென்னையில் இது போன்று லேசானது முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளியே வரக்கூடிய மக்கள், அலுவலகங்களிலிருந்து வீடு திரும்பக்கூடிய மக்கள் குடைகளை பயன்படுத்தி நேரம் தாமதம் இல்லாமல் அவர்கள் உரிய நேரத்தில் சென்று சேர்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.